ஒரு முட்டையும் ஒரு வாழைப்பழத்தையும் வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம். முட்டையில் நம்மளுக்கு அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி வாழைப்பழத்துலேயும் நம்மளுக்கு நிறையா ஃபைபர் இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது அது சூப்பரான ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டாக நமக்கு இருக்கும். வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ஸோ ஓட்ஸ் நம்மளுக்கு ஹை ஃபைபரான ஒரு பொருள் தான். அது கூடவே நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிட்டு, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். நான் இங்கே சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இது நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நம்ம ஃபைனாக அரைச்சி வச்ச பனானா, ஓட்ஸ், முட்டை 3த்தையும் நம்ம இந்த பேனில் ஊற்றிடலாம். ஊற்றின பிறகு நீங்கள் பேனை ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 2 நிமிஷம் ஆன பிறகு ஒரு லிட் வச்சு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லைன்னா சிம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். ஸோ ஒரு பக்கம் நல்லா உங்களுக்கு குக் ஆன பிறகு நம்ம இன்னொரு பக்கமும் அதை திருப்பி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பனானா ஓட்ஸ் பேன் கேக் தான். சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவுகள்லாம் கரெக்டாக ஒரு ஆளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்கணுன்னா நம்ம கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பட் பெரியவங்க நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சுகர் தேவையில்லை. இந்த வாழைப்பழத்தோட இனிப்பே கரெக்டாக இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஹனி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ 2 பக்கமும் சூப்பராக வெந்த பிறகு நான் இந்த மாதிரி பனானா வச்சு டாப்பிங் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக ஹனி போட்டிருக்கேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தால் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு 100% ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்கள் சுகர் கிரேவிங்ஸும் கம்மியாகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.